Hey guys, so போன வீடியோவில் நாம் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன், அதாவது நம்மளுடைய ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் ஏயும் ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் பியையும் ஏபிஐ வழியாக கனெக்ட் பண்ணியிருந்தோம். ரைட், நாம் என்ன பண்ணோம், இந்த இதில் வந்து நம்ம டேட்டா ஆட் பண்ண இந்த அப்ளிகேஷன்லேயே நாம் வந்து டேட்டாவை உள்ளே வாங்கிக்கிட்டே இருந்தோம். அண்ட் இதோட டேட்டாவை இங்கே கன்சியூம் பண்ணோம். ஓகே, கன்ஃபியூஸ்னிங்காக இருந்ததுன்னா பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம்லேருந்து நம்ம டேட்டாவை வாங்குகிறோம். ரைட்டா, வாங்கி டிக்ஷனரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஐட்டம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கூடிய அந்த லிஸ்ட்டில் அப்பன் பண்ணுறோம். அண்ட் ஐட்டம் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நம்ம JSON-ஆ இங்கே இந்த அப்ளிகேஷனுக்கு ஏபிஐ வழியாக எக்ஸ்போஸ் பண்ணோம். ரைட், ஸோ இது வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம டேட்டா அனுப்புறதுக்கு நம்ம யூஸ் பண்ணது வந்து ஃப்ளாஸ்குடைய ஃபார்ம். இப்போ நம்ம ஒரு ஸ்டெப் அடுத்து போக போகிறோம். நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைத்தான், அதாவது நம்மளுடைய போஸ்ட்மேன் வழியாக நம்ம வந்து டேட்டாவை அனுப்ப போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், அதில் நான் போஸ்ட்மேன் வழியாக டேட்டா அனுப்புகிறேன். இப்போ அதில் வந்து 2 ரோ இருக்குது. ரைட், போஸ்ட்மேன் வழியாக நான் இந்த 5001 அப்படிங்கக்கூடிய இந்த சர்வருக்கு டேட்டா அனுப்பி எப்போ போல் இதில் இருக்க டேட்டாவை நம்ம இங்கே கன்சியூம் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5001 அப்படின்றதுக்கு தான் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் சென்ட் கொடுக்குறேன். ஓகே, 5001 நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் என்னோட வந்துடுச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஐம் எ டெக்னிக்கல் ட்ரெயினர் அப்படின்னு வருது. ஸோ லெட் அஸ் சேஞ்ச். சுரேந்தருக்கு அடுத்து மனோஜ், யூடியூபர். ஓகே, சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டேட்டா பாருங்கள், ஐம் யூடியூபர்னு வருது. இந்த லிஸ்ட்டை நாம் இங்கே கன்சியூம் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணுறது, அதாவது நாம் வந்து கெட் ரெக்வஸ்ட் வச்சு கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போஸ்ட் ரெக்வஸ்ட், அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் சர்வர் எப்படி நம்ம அப்ளிகேஷனுக்கு ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம கோட் எழுத ஆரம்பிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட், அதாவது டேட்டா வந்து நாம் சர்வருக்கு அனுப்புகிறோம். ரைட்டா, ஸோ போஸ்ட் ரெக்வஸ்ட் அப்படின்றதுனால நான் வந்து மெத்தடை வந்து போஸ்ட்னு டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ at app.route. okay, app.route. So we are going to send the data. ரைட்டா, இந்த endpoint தான் நான் ஹிட் பண்ண போகிறேன். define post request. ஓகே, post request. and இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த போஸ்ட்மேன்லேருந்து வரக்கூடிய பாடி. ஓகே, ஸோ நாம் என்ன பண்ணணும்னா இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். ஸோ கெட் ரெக்வஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம URL மட்டும் தான் கொடுத்துருந்தோம். ரைட், ஸோ போஸ்ட் ரெக்வஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன டேட்டா அனுப்பணுமோ அதை உங்களுடைய பாடியில் கொடுக்கணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், JSON ஃபார்மேட்டில் என்னுடைய பாடியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நேம், டீட்டெயில்ஸ், குவான்டிட்டி, இந்த மூணுமே இருக்குது. பார்த்தீங்கன்னா JSON அப்படிங்கிற நமக்கு கீ வேல்யூ பேர். ரைட், ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் வேணால் நீங்கள் லிஸ்ட்டு கூட வச்சுக்கலாம். ஆனால் இட் ஷுட் பி இன் JSON ஃபார்மேட். JSON எப்போவுமே ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் தான் ஆரம்பிக்கும். ரைட்டா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டீட்டெயில்ஸை நான் வாங்குகிறேன். இங்கே வாங்கின அதே மாதிரி தான். ஓகே, ஆனால் ஒரே சின்ன டிஃப்ரென்ஸ், இங்கே வந்து request.form, ஏன்னா ஃபார்ம்லேருந்து டேட்டா வந்ததில்ல, ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஏபிஐலேருந்து வர்றதுனால நாம் அதை JSON டேட்டாவாக வாங்கிக்குவோம். ரைட்டா, ஸோ வாட் வில் டூ, வில் சே நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கலாம். request டாட் கெட் JSON. ஓகே, ஸோ இது பாருங்க, இது ரெக்வஸ்ட் கிடையாது, ரெக்வஸ்ட், அதாவது டேட்டா உள்ளே வருது. ஓகே, இங்கே எப்படி நம்ம வந்து ஃபார்ம்லேருந்து டேட்டா வாங்கினோமோ அதே மாதிரி தான் ஏபிஐலேருந்து டேட்டா வாங்கியிருக்கோம். வி ஆர் நாட் மேக்கிங் எனி ஏபிஐ கால் ஃப்ரம் ஃப்ளாஸ்க். ரைட்டா, ஏபிஐ கால் ஃப்ளாஸ்க்லேருந்து பண்ணும்போது அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து வரக்கூடிய டேட்டாவை அப்படியே வாங்கி வி ஆர் கோயிங் டு மேனிப்புலேட். ஓகே, கெட் JSON டாட் கெட், என்ன கீ கொடுக்கணும், இங்கே வந்து நம்ம நேம் அப்படின்ற கீயை கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டான இதில் வாங்கலை அப்படின்னா, அந்த கரெக்டான கீக்கு அகேன்ஸ்டாக நம்ம வாங்கி வைக்கல அப்படின்னா இட் வில் நாட் ஒர்க். ரைட்டா, ஸோ இப்போ நமக்கு நேம் இருக்குது, இதை கொடுக்கலாமா, இதை அபவுட்னே கொடுத்துக்கலாம். ஸோ கோட் ரீயூசபிலிட்டிக்காக குவான்டிட்டி. ஓகே, ஸோ temp. ஓகே, ஓகே, ஸோ இப்போது ஐட்டம் டீட்டெயில்ஸ் போய் அப்பண்ட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து இது என்ன சொல்கிறது, ஓகே, ரிட்டர்ன் நம்ம வந்து இதே கொடுக்கலாம். ஓகே,
ஸோ இது போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக இருந்தால் இதெல்லாம் வாங்குகிறோம். ஸோ நேம் வாங்கியிருக்கோம், வேறு என்ன கீ இருக்குது, டீட்டெயில்ஸ் அண்ட் குவான்டிட்டி. ஸோ இங்கே வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் அண்ட் குவான்டிட்டி. ஓகே, டீட்டெயில்ஸ் அண்ட் குவான்டிட்டி. சரி, இவ்வளோ தான். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம போஸ்ட்மேன்லேருந்து ஒரு டேட்டா அனுப்புகிறோம். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ட் ஐல் ரீஅரேஞ்ச். சரியா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வாங்கியிருக்க இது எல்லாமே இந்த JSON வந்து என்னுடைய பாடியில் நான் அனுப்பியிருக்கக்கூடிய JSON. உங்களுக்கு JSON வந்து பாடி வந்து மல்டிபிள் வேஸில் நீங்கள் அனுப்புறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ போஸ்ட்மேனை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நீங்கள் வந்து உங்கள் டேட்டா, உங்களுக்கு என்ன டேட்டா நீங்கள் சர்வர் கொடுக்கணுமோ அதை வந்து பாடியில் JSON-ஆக கொடுத்து API கால் அடிச்சிட்டிங்கன்னா இட் வில் ஒர்க். சரியா? ஸோ இப்போ நான் அதுதான் பண்ணியிருக்கேன். என்னுடைய REST API endpoint நான் ஹிட் பண்ணியிருக்கேன். ஸோ விச் இஸ் 127.0.0.1 5000. அதுக்கு வந்து சென்ட் அப்படிங்கக்கூடிய API endpoint. அங்கே இருந்து இந்த டேட்டாவை நான் என்னுடைய சர்வரில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே இது சேவ் ஆகிடுச்சு. இப்போது நாம் இங்கே போய் பார்க்கலாம், ரெஃப்ரெஷ் பண்ணலாம், எந்த டேட்டாவுமே இல்லை. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆடிங் டேட்டா ஹியர், ஐட்டம் நேம் அப்படின்னா ஆப்பிள் க்ரீன் கலர் 100 ஆட் பண்ணுறேன். இது ஃபார்ம் வழியாக நான் ஆட் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆப்பிள் க்ரீன் கலர் 100 இருக்குது. இப்போ நான் போஸ்ட்மேன் வழியாக இதே டேட்டாவை அனுப்புகிறேன். ரைட்டா? ஸோ போஸ்ட்மேன் வழியாக நான் அனுப்புகிறேன். மெத்தட்ஸ் நாட் அலவுட், சென்ட் மெத்தட்ஸ் டிஃபைன் பண்ணலாம். கமா மெத்தட்ஸ் ஈக்குவல் டு போஸ்ட். ஸோ வந்து நீங்கள் வந்து கெட் ரெக்வஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெத்தட்ஸ் தேவையான டிஃபால்ட்டாக வந்து ஃப்ளாஸ்கோட URLs எல்லாமே வந்து உங்களுக்கு கெட் URL தான் இருக்கும். ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெத்தட் அடிக்கிறேன். போஸ்ட் மெத்தடுக்கு நான் மெத்தட் கொடுக்கல, அதனால் இட்ஸ் சேயிங் எரர். நான் மெத்தட் அனுப்புகிறேன். ஓகே, ஐம் மனோஜ், ஐம் யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா கண்டினியூ, பார்த்தீங்களா, மனோஜ் யூடியூபர் குவான்டிட்டி 100, ஆப்பிள் க்ரீன் கலர் குவான்டிட்டி 100. ரெஃப்ரெஷ் பண்ணால் ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து என்ன ஆகும், நம்மளுடைய இது ஏன் ஃபஸ்ட்டில் ஆட் ஆகுது அப்படின்னா கோடை செக் பண்ணிடலாம். அப்படின்ட்டு தான் கொடுத்துருக்கோம், அப்படின்ட்டு தான் கொடுத்துருக்கோம். சரி, ஓகே, சரியா? ஸோ ஓகே, இதில் வந்து ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னா, JSON-ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இண்டெக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. ஆனால் இது லிஸ்ட்டு தான் வருது, நம்ம என்னன்றதை செக் பண்ணிக்கலாம். பட் கான்செப்ட் தான். நீங்கள் வந்து ஃப்ளாஸ்க்லேருந்து உங்களுக்கு அதாவது போஸ்ட்மேன்லேருந்து ஒரு டேட்டா நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இதுதான் கோடு. ஸோ இதுதான் நம்மளுடைய போஸ்ட்மேன். API REST API endpoint நான் ஹிட் பண்ணியிருக்கேன். பாடியில் வந்து நான் JSON டேட்டாவை நான் அனுப்பியிருக்கேன். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் URL ஹிட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். வரக்கூடிய ரெஸ்பான்ஸ், அதாவது ரெக்வஸ்டோடைய JSON-ஐ எடுத்து அதுலேருந்து எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் நான் எடுத்துருக்கேன். நேம், டீட்டெயில்ஸ், குவான்டிட்டி, இந்த மூணையும் நான் எடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா டெம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் ஐட்டம் டீட்டெயில்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த லிஸ்ட்டில் அப்பன் பண்ணிவிட்டு ஒரு JSON-ஆ நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது என்ன ஆகுது, ஐட்டம் டீட்டெயில்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த லிஸ்ட் இங்கே அப்பண்ட் ஆகுது. இந்த கெட் ரெக்வஸ்ட் என்ன பண்ணுது, இந்த ஃபங்க்ஷனுக்கு ஐட்டம் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத சப்ளை பண்ணுது. இது இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நமக்கு டேபிளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குது. இந்த மூணு விஷயம் நடக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஒரே ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் தான். ஃப்ளாஸ்க்லேருந்து ஒரு டேட்டா எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது, போஸ்ட்மேன்லேருந்து ஒரு டேட்டா எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறத வி ஆர் கீப்பிங் ஆன் பில்டிங். இன்னும் இது மாதிரி நிறைய நம்ம பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் நாம் வந்து ஃப்ளாஸ்க்லேயே இருந்து எப்படி போஸ்ட் ரெக்வஸ்ட் அடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.